அனைவருக்கும் வணக்கம். இப்போ பைத்தன் கோடிங் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு கோடிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு கோடு எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த என்ன கோடு எழுதுகிறோமோ அந்த கோடை பற்றிய கம்ப்ளீட் அனாலிசிஸ், அந்த கம்ப்ளீட் ஸ்டடி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியமான விஷயம். அதில் அதனால் இந்த முதல் பாடத்தில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் சிக்கலை தீர்த்தல் அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் சிக்கல் தான். நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு ப்ராப்ளம் தான். அதே மாதிரி கோடில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் சிக்கல் தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்கலை எப்படி தீர்க்கறது, அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்ங்கிறத கிளியராக முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. முதல்ல குவெஸ்டனை நல்லா கிளியராக படிச்சுக்குங்க. ரெண்டாவது, அனலைஸ் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை கிளியராக அனலைஸ் பண்ணணும். அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழில் சிக்கலை பகுப்பாய்வு செய்தல்னு சொல்கிறோம். அந்த ப்ராப்ளத்தை கிளியராக படித்து அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சிக்கிறது தான் பகுப்பாய்வு செய்கிறது. அடுத்தது, கலெக்ட் த ரெலவெண்ட் டேட்டா. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன டேட்டாலாம் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை உன்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரெலவெண்ட் டேட்டா எல்லாத்தையும் நான் முதல்ல கலெக்ட் பண்ணிக்கணும். இது நாட் ஒன்லி இன் அ கோடிங், ஈவன் இன் அவர் ரியல் லைஃப். ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நமக்கு தேவை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும். அடுத்தது, சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் என்ன இருக்குது, அந்த ப்ராப்ளம் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு என்ன சொல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இம்ப்ளிமெண்ட் த சொல்யூஷன். சொல்யூஷன் கிடைச்சப்புறம் அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தினா கடைசியில் எவால்வேட் த ரிசல்ட் நம்மளுக்கு வந்துடும். அந்த ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தானா அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். Now let us go to a real life example. ப்ரிப்பேரிங் உப்மா. உப்மா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ப்ரிப்பேரிங் உப்மா இஸ் அ ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்குரிய ரெலவெண்ட் டேட்டா என்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது உப்மாங்கிறது தெரிஞ்சாச்சு. அடுத்தது, அந்த உப்மா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெலவெண்ட் டேட்டாலாம் தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ண அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராப்பராக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டேஸ்டான ஒரு உப்மா நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், வி ஆர் கலெக்டிங் ரெலவெண்ட் டேட்டா. ரவா வேணும், ஆனியன் வேணும், சில்லி வேணும், ஆயில் வேணும், வாட்டர் வேணும், இன்னும் வேறு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஆல் த டேட்டா இஸ் ரெடி. இப்போ அந்த டேட்டாவை நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ்க்கு பயன்படுத்துகிறோம். த ப்ராசஸ் இஸ் குக்கிங். அதை குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன, உப்மா நம்மளுக்கு கிடைச்சிருது. இதுதான் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கலெக்ட் த டேட்டா, அதை ப்ராப்பராக எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்யூஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஈஸியாக கிடைச்சிரும். வில் கோ டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அல்காரிதம் ஃபார் ப்ரிப்பேரிங் அ காஃபி. இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை இன்புட், இது ப்ராசஸ், இது அவுட்புட். இன்புட்டில் என்னெல்லாம் வேணும், மில்க் வேணும், காஃபி பவுடர் வேணும், சுகர் வேணும். இந்த 3மே நம்மளுக்கு டேட்டா. அந்த 3 டேட்டாவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த டேட்டாவை நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு உட்படுத்துகிறோம். பாயில் த மில்க் அண்ட் மிக்ஸ் த காஃபி பவுடர் அண்ட் சுகர். சுகரையும் மிக்ஸ் பண்ணிடுறோம், காஃபி பவுடரையும் மிக்ஸ் பண்ணிடுறோம், பாயில் பண்ணுறோம். திஸ் இஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் நம்மளுக்கு காஃபி இஸ் ரெடி. அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருது. காஃபியுடைய ரெலவெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், டேட்டாவை யூஸ் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருது. இதுதான் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இது வந்து நாட் ஓன்லி இன் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ், ஈவன் வைல் ரைட்டிங் கோடிங் த சேம் அப்ரோச் ஹேஸ் டு பி ஃபாலோடு. இதில் பாருங்கள், ப்ராப்ளம் சால்விங் வி ஆர் மூவிங் டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். இன்புட் கொடுக்குறோம்,
ப்ராசஸ் பண்ணுறோம், அவுட்புட் எடுக்கிறோம். உள்ளீடு, செயல்முறை மற்றும் வெளியீடு. இதில் நம்ம ஒரு ரெக்டாங்கிளுக்குரிய ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஒரு கோடு, ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு லென்த்தும் விட்த்தும் வேணும். டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் வி நீட் த வேல்யூ ஆஃப் லென்த் அண்ட் த வேல்யூ ஆஃப் வித். ரெண்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட் அவே வி கோ டு த ப்ராசஸ். மல்டிப்ளை பண்ணலாம். ஏரியா, அதாவது லென்த்தையும் விட்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் வி வில் கெட் ஏரியா. வி காட் ஏரியா. அவுட்புட் நம்மளுக்கு ஏரியா கிடைச்சிருது. இப்போ பாருங்கள், வி ஹாவ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு சிம்பிளாக எழுதியிருக்கோம். லென்த் இஸ் 4, width is 8 and we multiply 4 into 8, we got 32. 32 is the answer. இதுதான் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட்னு சொல்கிறோம். இப்போ அதே ஒரு சிம்பிள் கோடாக எழுதியிருக்கோம், ஒரு பைத்தன் கோடாக எழுதியிருக்கோம். எல்லுடைய வேல்யூ 4 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், டபிள்யூடைய வேல்யூ 8 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லையும் டபிள்யூயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். வேல்யூ ஆன்சர் என்ன, ஏரியா, அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சிம்பிள் ஸ்டெப், ஒரு சிம்பிள் பைத்தன் கோடு. இது வந்து ஒரு கோடு மாதிரியே தெரியாது உங்களுக்கு. நம்மளே ஒரு சிம்பிளாக நம்ம எழுதியிருக்கிற மாதிரி தான் தெரியும். இதை அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், கோடாக பைத்தனில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இந்த கோட் நம்மளுக்கு ரன் ஆகும். இதில் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இதுதான். இந்த எக்ஸசைஸில் தெர் ஆர் சம் கொஷின்ஸ். இங்கே ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, இங்கே மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனில் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லையும் என்ன வேரியபிள் இன்புட்டில் கொடுக்கணும், என்ன வேரியபிள் அவுட்புட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற டேபிள் இதில் இருக்குது. இப்போ வி டேக் த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்கன்னா ஆட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதில் ஆட் இஸ் அவுட்புட் அண்ட் ஏபிசி, இந்த 3 வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி ஆடுடைய வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி தான் இந்த நெக்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுலையும் எக்ஸ் ஒய் இசட், இந்த 3 வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா we will get answer. இதில் பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் இஸ் இன்புட் வேரியபிள்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஏவிஜி இஸ் த அவுட்புட் வேரியபிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி. இதில் ஏபியுடைய வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும், எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ஒய்யுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், இசட்டுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இந்த கண்டுபிடிச்ச எக்ஸ் ஒய் இசட் வேல்யூவை அப்ளை பண்ணி சம்முடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையானது 2 வேரியபிள் தான். ஏ தேவை, பி தேவை. ஏவும் பியும் கிடைச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்டும் கிடைச்சிரும், சம்மும் கிடைச்சிரும். அதுதான் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரிமைனிங் 3 எக்ஸ்பிரஷன்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், எம் என், எம்மையும் என்னையும் ஆட் பண்ணுறீங்க, வி வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஏ. அதே ஏவையும் 5ஐயும் ஆட் பண்ணுறீங்க, வில் கெட் த வேல்யூ ஆஃப் பி. ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறீங்க, வில் கெட் த வேல்யூ ஆஃப் சி. இப்போ இதில் எம்என்ங்கிற வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும், யூ கேன் கேல்குலேட் ஏ, பி, சி அண்ட் ஆல்சோ ஆன்ஸ். இப்போ உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் அவுட்புட் வேரியபிள் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இன்புட்டில் என்ன கொடுக்க போகிறீங்க, எம்மும் என் மட்டும்தான் கொடுக்க போகிறீங்க. mn will be in input box and in output you will be giving ans, ans. And here the same. இங்கே பாருங்கள், s உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். s உடைய வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு a, b, c இந்த 3 வேரியபிள்ஸ் உடைய வேல்யூ தேவை. அப்போ இன்புட்டில் a, b, c கொடுத்தீங்கன்னா போதும், s will be calculated and also area will be calculated. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் ஒன்ல w கால்குலேட் பண்ணணும், v கால்குலேட் பண்ணணும். அதுக்கு a, b தேவை, எக்ஸ் ஒய் தேவை. எக்ஸ் ஒய்யும் ஏபியும் இன்புட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸிலி யூ கேன் கேல்குலேட் டபிள்யூ, வி அண்ட் ஆன்ஸ். இதில் எக்ஸ் ஒய்யும் ஏபி மட்டும் இன்புட்டில் கொடுங்க, ஆன்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்ஸ் அவுட்புட்டில் கொடுத்துடலாம். இந்த அப்ரோச்சில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா திஸ் டேபிள் கேன் பி சால்வ்டு வெரி ஈஸிலி. இதுதான் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னு சொல்கிறோம். தேங்க்யூ.